ஃபிலாஃபில் செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபிலாஃபில் வந்து அரப் கண்ட்ரியோட ஃபேமஸ் டிஷ்ஷு. இது வந்து ரோட் சைட்லலாம், அரப் கண்ட்ரியில் ரோட் சைட்லலாம் ரொம்ப கிடைக்கும். நம்ம ஊரில் வடை எப்படி ஃபேமஸோ அந்த மாதிரி இங்கே ஃபிலாஃபில் வந்து ரொம்ப ஃபேமஸ். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. எடுத்திருக்கேன், ஒரு நாள் முழுசும் ஊற வச்சு எடுத்திருக்கேன். 1 கப் கொண்டக்கடலை, கொத்தமல்லி இலை வந்து ஒரு சின்ன கெட்டு கொத்தமல்லி இலை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன், டேபிள் ஸ்பூன் இல்லை, டீஸ்பூன் பெப்பர். அதுக்கப்புறம் 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 சில்லி, 2 பச்சை மிளகாவை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஜீரகப்பொடி 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, வத்தல் தூள் 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சோடாப்பு, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, அதுக்கப்புறம் 3 பூடு, வெள்ளைப்பூடு 3 இது எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொண்டக்கடலை போட்டு அரைச்சி எடுத்துடலாம். மசாலா எல்லாம் போட்டுடலாம். இதற்கு கொத்தமல்லி இலை, பெப்பர், ஜீரகப்பொடி, அவ்வளோதான். இது வந்து ஃபிலாஃபில் செய்கிறதுக்கு அது ஷேப் எடுக்கிறதுக்குள்ள மிஷின் ஷேப்பாக பண்ணும். இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது இப்போ ஒரு அழுத்திட்டு இதில் மாவு வச்சிட வேண்டியதுதான். முதல்ல வெண்ணெய் வந்திருக்கான்னு பார்க்கலாம், எண்ணெய் சூடாக இருக்கான்னு பார்க்கலாம். சூடாகிட்டு இதில் எப்படி பண்ணணும்னா, இது ஒரு அமுக்கணும். அப்போ இந்த இது உள்ளே போயிடும். இதுக்கு மேலே மாவு வைக்கணும். அதுக்கப்புறம் இதை விட்டுறணும். அதுக்கப்புறம் அடுத்தது தேங்காய் சட்னி பண்ணிடலாம். ஃபிலாஃபிலுக்கு நம்ம ஒரு ஸ்டைலில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். கொஞ்சம் பொடி கடுகு வெடிச்சிட்டு தேங்காயும் பச்சை மிளகாயும் அரைச்சி வச்சதை போட்டேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இது ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இந்த மாதிரி வந்துட்டுல இதை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், எடுத்துக்கலாம். ஃபிலாஃபில் ரெடி ஆகிட்டு, ஃபிலாஃபிலில் கொஞ்சம் காரம் சேர்த்துருக்கேன், வத்தல் தூள் சேர்த்துருக்கேன். இங்கே சேர்க்க மாட்டாங்க, இங்கே சேர்த்துருக்கேன். தேங்காய் சட்னியும் வச்சுருக்கேன். இங்கே ஹம்மூஸ் வச்சு சாப்பிடுவாங்க. நான் தேங்காய் சட்னி வச்சு ஃபிலாஃபில் நம்ம சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபியை வந்து செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.